வணக்கம். ரொம்ப நாளா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கும், காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் போகணுன்னு ஆசை. என்னால போ முடியல. இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு என் கணவரோட நண்பரோட பொண்ணுக்கு ரிசப்ஷன் பூந்தமல்லியில. அதனால அப்படியே 2 கோயிலுக்கும் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமாட்சி அம்மன் கோயில்ல தேர் இழுத்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சது. 2 கோயில்லையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு, நல்லா ரொம்ப சிறப்பா இருந்தது 2 கோயிலுமே. கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி வந்துட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் தான் எந்திரிச்சோம். காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். அதனால என்ன டேரெக்டாக சமையலே பிளான் பண்ணிட்டேன். இப்போ மாங்காய் ரசம் வச்சேன். அது ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுதான் சாதம், அப்புறம் நெய் போட்டு சுண்டைக்காய் சாம்பார் பண்ணேன். சுண்டைக்காய் தான் போட்டேன். ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருந்துச்சு. சுண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வழக்கம் போல் மாம்பழம் ஆஸ் யூஷுவல் ஒரு 80% அவ்வளோதான். இன்றைக்கி பழம் இருந்துச்சு. கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். மாங்காய் ரசம் ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மாங்காய் ரசம் நிறைய யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதனால் சரி இன்றைக்கி வச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தயிர் வச்சுட்டு சாப்பிட்டோம். அதுதான். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.